வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும்ல ஒரு வாழைக்காய், அதை என்ன பண்ணுங்கள், இந்த 2 ஓரத்துலேயும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். எப்படி ஆப்ஷனோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி நீட்டில் இப்படி வச்சு கூட பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு விட்டு அதை ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தாளித்து வதக்கிட வேண்டியது தான். நான் இப்போது இதை நல்லா கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பொடி பொடியாக இப்படி நான் கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வானலி வச்சுட்டு இப்போது இதை போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டுலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் நீங்கள் பாருங்கள். அதுக்கு மேலே விட வேண்டாம். சட்டுன்னு வாழைக்காலாம் நல்லா வெந்துடும். இப்போ 2 மினிட்ஸ் பார்க்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஒரு பிஞ்ச் இதுலேயே மஞ்சத்தூளும் ஒரு ட்ராப் எண்ணெய், குக்கிங் ஆயில் ஏதாவது ஒன்றுனா இப்படி ஒரு ட்ராப் அது போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளும் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், ஒரு பிஞ்ச் போட்டிருக்கேன். இப்போது இது ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். அது ஒரு 3/4 குக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளித்து வதக்கிட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சட்டுன்னு வெந்துடுது பாருங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ் தான். 3 மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த பதத்துக்கு வெந்துடும். இப்போ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தேன் கலரில் இது இருக்கும். இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டால் நம்ம தேங்காய், காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்து அரைச்சி இதில் விட்டுருலாம். இப்போ காரத்துக்கு நான் இப்போ தானே நம்ம எண்டில் தானே நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி வரமிளகாய் அந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப இந்த விதையை எடுத்துருவேன். நீங்கள் விதையோடு போட்டு கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நம்மளுடைய ஆப்ஷன் தான். இப்போ காரத்துக்கும் கொஞ்சம் எண்டில் சேர்க்கறதுக்கும் தான் இப்படி அரைச்சிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு வேணும்னா ஏதாவது பொடி நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். உங்களுடைய ஆப்ஷன் தான். தாளிக்கிறச்ச தண்ணி விடக்கூடாது. இனிமேல் அதை கொஞ்சமாக எண்ணெயை விட்டு தாளிச்சிட்டு அந்த ஏதாவது பொடி வேணும்னா அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது இப்போ நான் சொல்கிற இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி ட்ரை பேஸ்ட்டாக எடுக்கணும். அது திப்பியாக எடுத்து இதில் தாளித்து நம்ம சேர்த்துடலாம். இதே வானலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு வடித்து வச்சுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. ரொம்ப முக்கியமானது பெருங்காயம் தூவிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இந்த அரைச்சி வச்சிருந்த விழுது போட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக காயின்றதால கொஞ்சமாக தூவிக்கோங்க உப்பு. இப்போது இந்த உப்பு போட்டு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கிட்டேன்னா
இந்த வாழைக்காவையும் போட்டுக்கலாம். பொதுவாக வாழைக்காயில் நீங்கள் தேங்காய் போட மாட்டேன், ஆனால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டு பார்த்து சமைச்சு பாருங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வாழைக்காய் கேஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா பேர் யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பா. அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி பொடியாக வேக வச்சு தண்ணியை இருத்துட்டு நீங்கள் பண்ணேன்னா இந்த காய் நம்ம சேர்த்துட்டுலாம். இது குட் ஃபார் ஹெல்த்து. அது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் நிறைய பேர் அதுக்குன்னு பயப்படுவா. அது தேவையில்லை. இது இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டேன்னா நீங்கள் நல்லா இதை சாப்பிட்டுலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போது எல்லாம் உப்புலேருந்து எல்லாமே போட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. இப்போ ரெடி ஆகிடுது. ஹாவ் எ ஹெல்த்தி ஃபுட். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.